முதலமைச்சர் இது குறித்து கவலை தெரிவித்தார். அதாவது இந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரியதாக இருக்கின்றது. நான் தொடர்ந்து தொலைக்காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இது மிகவும் இருக்கின்றது. இருந்த போதிலும் தொடர்ந்து இதை கட்டுப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இருந்த போதிலும் இந்த சம்பவம் குறித்து உரிய விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என்று தெரிவித்திருக்கின்றார். இந்த சமூக ஆர்வலர்கள் இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை கேட்கும்போது தொடர்ந்து இதை கட்டுப்படுத்த நடவடிக்கை இருப்பது இருந்தாலும் உரிய விசாரணை நடத்தப்படும் என்று இருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தில் காவல்துறை சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்தும் அந்த துறை அதிகாரிகளும் நான் ஏற்கனவே கலந்து ஆலோசித்திருப்பதாகவும் உள்துறை அமைச்சரிடம் நான் பேசியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். யாரும் அச்சப்பட வேண்டாம், உரிய நடவடிக்கை அரசு எடுக்கும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவரோடு உறுதியளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது. அவருடைய பெற்றோரை சமாதானப்படுத்தி இந்த ஜிப்மர் மருத்துவமனையிலே நடைபெற்ற குழுக்களுடைய உடற்குறாய்வு முடிந்த பின்பு அந்த உடலை வாங்குவதற்கான நடவடிக்கைகளே அரசு ஈடுபட்டு வருகின்றது. ஏனென்றால் அவர்கள் உடலை பெற்ற பின்புதான் நகரின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றக்கூடிய அந்த போராட்டங்கள் பல்வேறு விஷயங்கள் கட்டுக்குள் வரும். பதற்றத்தை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை புதுச்சேரி அரசு ஈடுபட்டு வருகின்றது.